ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ கிச்சன் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் எல்லோரும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாடித்தோம் இங்கே நம்ம தரைத்தோட்டத்தில் பறித்த ஏர் பொட்டேட்டோ அடிக்கிழங்கு. ஸோ இந்த அடிக்கிழங்கை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு கீர் பண்ண போகிறோம். அது ஏர் பொட்டேட்டோ தோலை நல்லா எடுத்துட்டு நல்லா மைய வேக வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு அப்புறம் அதில் சர்க்கரையை போட்டு தேங்காய் பால் போட்டு நம்ம நல்லா கீர் பதத்துக்கு எடுக்க போகிறோம். தேவைப்படுறவங்க முந்திரி போட்டுக்கலாம், பாதாம் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கிழங்கே சாப்பிடாதவங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க. நல்ல லிக்விடாக கொடுக்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கும்போது நல்லா இருக்கும். ஸோ ஏர் பொட்டேட்டோ மேல் கிழங்கு நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மாதிரி சமைக்கலாம். அடிக்கிழங்கு இந்த மாதிரி நல்ல மாவு தன்மை கொண்டு இருக்கும், குழன்னு இருக்கும். அதை நம்ம நல்லா வேக வச்சிங்கன்னா ஒரு 2-3 கொதி வந்த உடனே இந்த கிழங்கு நல்லா வெந்துடுங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் மிக்சியில் தேங்காய் பாலை அடித்து எடுத்துக்கோங்க. நான் முதல் பால் 2வது பால் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் நல்லா நீர்க்கவே இது பண்ணிக்கோங்க, கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடி போட்டு நீங்கள் அப்படியும் குடிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வெயில் காலங்களில் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கும்போது நமக்கு எதமாகவும் இருக்கும். ஓகேவா? இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஹேவ் அ நைஸ் டே அண்ட் டேக் கேர்.